وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا نساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد شر الأمور محدثاتها كل بدعة ضلالة كل ضلالة في النار. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு பாக்கியம் அளித்த இந்த ஜும்மா நாளிலே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த வண்ணமாகவும் மேலும் ஒவ்வொரு ஜும்மாவும் நமக்கு படிப்பினை தர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு குர்ஆன் வசனங்களுடனும் ஒவ்வொரு ஹதீஸ்களுடனும் நம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் ஒவ்வொரு செய்திகளை அல்லாஹ் எடுத்து வைத்திருக்கின்றான். படிப்பினை பெறுபவர் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவார் என்பது குர்ஆன் வசனமாக இருக்கின்றது. அப்போ அதன் அடிப்படையில் இன்றைய ஜும்மா நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏகத்துவவாதிகள் யார், அதாவது தௌஹீத்வாதிகள். நாம் எல்லாமே ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏகத்துவத்தை விளங்கியவர்கள், புரிந்து கொண்டவர்கள். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை என்பதை உறுதியாக நம்பக்கூடியவர்கள் நாம். இப்போ நம்மிடத்தில் பெரும்பான்மையான ஒரு ஆசை என்று சொன்னால், எந்த அளவுக்கு அந்த ஆசை என்று சொன்னால், நாளை மறுமை நாளில் கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்ற ஒரு ஆசையும் நம்பிக்கையும் அதிகமாக நம்மிடத்தில் இருக்கின்றது. இருக்கத்தானே செய்து இருக்கணும். ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளுக்கும் உள்ளத்தில் இது போன்ற ஆசை இருக்கணும். கண்டிப்பாக அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான், அல்லாஹ் எனக்கு நாளைக்கு மறுமை நாளிலே சொர்க்கத்தை தருவான் என்ற ஒரு எண்ணம், ஆழமான எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். இப்போ அதன் பட்சத்தில் அந்த எண்ணம் நாளடைவில் கற்பனையாக ஆகிவிடக்கூடாது. இப்போ கற்பனை என்பது எதை சார்ந்தது, எதை ஒட்டியது அப்படின்றத பார்க்கணும். நம்ம அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் நம்மால் முடிந்தவரை நன்மைகளை செய்து கொண்டு வருகின்றோம். எவ்வளோ நம்மால் என்னென்ன முடியுமோ அந்த நன்மைகளை சிறிது சிறிதாக செய்து வருகின்றோம். ஒரு சில கற்பனைகள் எந்த அளவிற்கு தௌஹீத்வாதிகளிடத்தில் இருக்கின்றதுன்னு சொன்னால், தௌஹீத் விளங்கிய பிறகு மார்க்கத்தை, தௌஹீத் என்று சொன்னால் ஏகத்துவம், ஏகத்துவம் என்று சொன்னால் மார்க்கத்தை முற்றிலுமாக வைத்திருப்பது, அதுதான் தௌஹீத். வெறுமனமே அல்லாஹ்வை மட்டும் நம்புவது அல்ல, அனாச்சாரங்களை விட்டு தவிர்ப்பது மட்டுமல்ல, முழு மார்க்கத்துடைய அறிவை தனக்குள்ளே வைத்திருப்பது. எங்கெல்லாம் அல்லாஹ் கோபப்படுவானோ, எங்கெல்லாம் அல்லாஹ் விரும்ப மாட்டானோ, எதையெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ, எதையெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ என்ற முழு அறிவு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் தௌஹீத். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தௌஹீதை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் கற்பனையில் சென்று விடக்கூடாது. சில காரியங்களில், சில விஷயங்களில் அல்லாஹ் மன்னித்து விடுவான், அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான் அப்படின்றத ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, நம்ம நம்பி இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, மறுமை நாள் என்ற ஒரு நாள் இருக்குது. அந்த மறுமை நாளுடைய சில நிகழ்வுகள் நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு நிப்பாட்டி வைக்கணும். எப்போவுமே அதை மறந்துடக்கூடாது. சரியா? பயான் கொஞ்சம் தூங்குற மாதிரி தான் போகும், அதனால் கொஞ்சம் தூங்காதீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவோ எமோஷனலாக பேசக்கூடிய ஸ்பீச்லாம் அதில் இருக்காது. கொஞ்சம் விழித்து கொள்ளுங்கள். ஏன்னா சிந்திக்கக்கூடிய விஷயங்கள்.
மறுமை நாளுடைய சில நிகழ்வுகள் இருக்கும். அந்த நிகழ்வானது நமக்கு தெள்ளந்தெளிவாக தெரிகின்றது. காபிர்களையும் இணை வைப்பாளர்களையும் எந்த ஒரு கேள்வி கணக்கின்றி அல்லாஹ் அவர்களை நரகத்தின் பக்கம் தள்ளி விட்டுருவான். நரகத்தின் பக்கம் போயிடுவாங்க. மீதி நிற்கக்கூடிய மக்கள் யாரு அப்படின்னு பார்த்தா இறை நம்பிக்கையாளர்கள். அதில் பிதத் செஞ்சவங்க இருப்பான், இறை நம்பிக்கை கொண்டு இருப்பான், அல்லாஹ் மட்டும் வணங்கி இருப்பான், அவன் இருப்பான். பிதத் செஞ்சவனும் இருப்பான், சிறு சிறு தவறுகள் செஞ்சவனும் இருப்பான், முனாஃபிக்கும் இருப்பான். ஏன்னா முனாஃபிக்கு தெரியும் அவன் அல்லாஹ்வை நம்பிக்கிட்டு இருந்தான், ஆனால் உலகத்தில் வாழும்போது நயவஞ்சக தன்மையோடு வாழ்ந்திருந்தான், அவனும் நிற்பான். தீர்ப்பளிக்கப்படும். அப்போ அந்த தீர்ப்பானது எப்படிப்பட்ட தீர்ப்பாக இருக்கும் என்றதை அல்லாஹ் தன் திருமறையிலே நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் சொல்கிறான். இது உமக்கும் உமது சமுதாயத்திற்கும் உரிய நல்லுரையாகும். இது யாருக்கான இது உபதேசம்? உங்களுக்கும் உங்கள் சமுதாயத்திற்கும் இது நல்லுபதேசம் அப்படின்றான்ல. நல்லுரையாகும், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். லாஸ்ட் கண்டென்ட், கடைசி வார்த்தை, நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு சஹாபியை அழைத்து குர்ஆன் ஓத சொல்லுவாங்க, கேட்பாங்க, அழுவாங்க. அப்போ அந்த அழுகை எதற்காக இருந்ததுன்னு சொன்னால், அந்த குர்ஆனிலே திரும்ப திரும்ப ஓத சொல்வார்கள். நீ அல்லாஹ் உங்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு எதிராக சாட்சியாக கொண்டு நிற்க வைப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம், உங்களை சாட்சியாக்குவான் அப்படின்றது. அது கேட்பாங்க, அல்லாஹ் எனக்கு என் சமுதாயத்தை எதிராக்குவான், அல்லாஹ் என் சமுதாயத்துக்கு நான் எதிராக நிற்பேனா, என் சமுதாயத்துக்கு எதிராக நான் வந்து சாட்சி சொல்லணுமா அப்படின்றத அந்த ஒரு கவனத்தில் வைத்துக்கொண்டு அந்த நிகழ்வை தன் கண் முன்னால் வைத்துக்கொண்டு அழுவார்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கற்பனைன்னு சொன்னோம்ல, அதுக்கு விட தரணுமா? விட புரிஞ்சுக்கும் இன்ஷா அல்லாஹ். உரையில் அனைவரும் நம்ம புரிஞ்சுப்போம் அந்த கற்பனை என்பது என்ன அப்படின்றது. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதரையும் தனித்தனியாக அழைத்து விசாரிக்கக்கூடியனா இருக்கிறான். இண்டிவிஜுவல், தனித்தனியாக கற்பனை பண்ணிடக்கூடாது. ஒட்டு மொத்தமாக வாங்க நீங்களா இறை நம்பிக்கையாரலாம் அப்படியே சொர்க்கத்துக்கு போங்க அப்படியெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை சரியாக அமையாது. அது மாதிரி கற்பனை இருந்தால் இந்த உலக வாழ்க்கை சரியாக அமையாது. யார் மார்க்கத்தை எப்படி பின்பற்றினாலும் சரியே, இறை நம்பிக்கை இருக்கின்றது, அல்லாஹ்வை மட்டும் வணங்குறேன், தவறுகள் இருக்கு, ஆனால் மறுமை நாள் எப்படி தீர்ப்பளிக்கப்படும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக வைத்து சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பிடுவான் என்ற கற்பனையில் மிதக்க வேண்டாம். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் தனிப்பட்ட நபருக்கு யாரும் நண்பன் என்றது கிடையாது. ரொம்ப க்ளோஸ் அப்படின்றத அல்லாஹ் யாருக்குமே கிடையாது. அதே போல தனிப்பட்ட நபருக்கு யாரும் அல்லாஹ் விரோதியும் கிடையாது. அல்லாஹ் நண்பனும் கிடையாது, அல்லாஹ் விரோதியும் கிடையாது. அல்லாஹ் அல்லாஹ்தான். அவன் இறைவன், அவன் மாலிக், அவன் தீர்ப்பளிப்பவன், விசாரிப்பவன் என்பதை ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் தன்னுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சர்வசாதாரண விஷயம் அல்ல. இப்போ 1வது படிக்கிற பையன் இருக்கிறான், அல்லது 10வது படிக்கிற ஒரு பையன் இருக்கான். 10வது படிக்கிற பையனுக்கு வந்து 5வது நடத்துகிற கிளாஸ் நடத்துகிறான். அந்த 10வது படிக்கிற பையன் என்ன சொல்லுவான், என்ன பேசுவான்? அறிவு இருக்கா அந்த சாருக்கு? 5வது நடத்துகிற கிளாஸை 10வது பையன் நடத்துகிறான்னு சொல்லுவாங்களா இல்லையா? இன்றைக்கு அது போலத்தான் ஏகத்துவவாதிகளுக்கு மறுபடியும் 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 ஏகத்துவம் என்றால் என்ன, தௌஹீத்வாதிகள் என்றால் என்ன, இணைவைப்பு என்றால் என்ன, பிதத் என்றால் என்ன என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை தரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது. கண்கூடாக பார்க்கின்றோம். இதனுடைய நிலைமை எங்கே போய் முடிகின்றது என்று சொல்லும்போது, ஒன்று அவர்கள் தீமைக்கு எதிராக நின்று களமிறங்குகின்றார்கள். இல்லை என்று சொன்னால் நாம் எதற்காக கேட்டு ஃபித்னாவாக்கணும், நாம் கேட்டு எதற்காக இந்த விஷயத்தில் மூக்கு நுழைக்கணும் அப்படின்றத அவர்கள் விலகிக் கொள்கின்றார்கள். அது எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் சரி. ஆனால் உண்மையிலேயே ஒரு தௌஹீத்வாதி, ஒரு ஏகத்துவவாதி இப்படி தான் இருக்கணுமா? இப்படி தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணுமா? சொர்க்கம் என்ற இலக்கு அவனுக்கு உண்டல்லவா? அந்த சொர்க்கம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அந்த தௌஹீத்வாதி, அந்த ஏகத்துவவாதி, இந்த உலகத்திலே அல்லாஹ் என்னுடைய அனைத்து காரியங்களையும் அனைத்து செயல்களையும் பார்த்து கொண்டே இருக்கின்றானே,
ஒவ்வொரு செயல்களுக்கும், ஒவ்வொரு எண்ணங்களுக்கும், ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் அல்லாஹ்விடத்தில் பதில் தர வேண்டியதாக இருக்கின்றது என்பதை ஒரு ஏகத்துவவாதி தன்னுடைய வாழ்க்கையில் நினைத்து கொண்டால் என்ன ஆகும் தெரியுமா? என்ன விளைவு வரும் தெரியுமா? இவர் மக்கள் மத்தியிலே எப்பொழுதும் நிம்மதியற்றவராகவே இருப்பார். நிம்மதியாக இருக்க மாட்டார். குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க மாட்டார். சொந்தங்கள் பந்தங்கள் மத்தியிலே நிம்மதியாக இருக்க மாட்டார். தன்னுடைய தெருக்களிலே அவர் நிம்மதியாக இருக்க மாட்டார். நிம்மதினா வேற நிம்மதி, அல்லாஹ் தரக்கூடிய நிம்மதி வேற. எப்படிப்பட்ட நிம்மதி கிடைக்காது? மக்களுடன் சரியான முறையில் உறவாடுவதற்கான அந்த நிம்மதி அவருக்கு கிடைக்காது. ஏன்னா எல்லாமே சகிச்சுட்டு போகணும், அப்படின்னா நிம்மதி கிடைச்சிடும். எங்கே போனாலும் சிரிக்கலாம், பேசலாம், அவர் டீ வாங்கி தரலாம், நம்ம டீ வாங்கி தரலாம், அவர் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம். எதுலேயும் எந்த விஷயத்துலையும் அவர் சமரசம் அந்த அளவுக்கு எல்லாமே கொண்டுட்டு என்ன பண்ணுவார்? தன்னுடைய வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு போயிடுவார். அப்போ இவருக்கு நிம்மதி கிடைக்கும். யாருக்கு நிம்மதி கிடைக்காது? சமரசமே இல்லை. எந்த விஷயத்தில் சமரசம் இல்லை. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டேஜ் தாண்டி, ஒவ்வொரு படி தாண்டி இன்றைக்கு நான் ஏகத்துவத்தை, மார்க்கத்தை புரிந்து கொண்டேன், இதனால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே நிப்பாட்டப்படுவேன், அல்லாஹ் எனக்கு கேள்வி கேட்பான் என்ற ஒரு சூழ்நிலை தன்னுடைய உள்ளத்தில் கருதி கொண்டால் அவன் உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கை அப்படியே அமைத்துக் கொள்வான். இன்ச் பை இன்ச், ஒவ்வொரு இன்ச்சும் பார்த்து பார்த்து தன்னுடைய பாதங்களை நகர்த்தக்கூடியவனாக மாறுவான். அவன்தான் ஏகத்துவத்தை விளங்கி கொண்டவன், ஏகத்துவத்தை புரிந்தவன். அல்லாஹ் தன் திருமறையில் ஒரு வசனத்தை அழகான முறையில் அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நாளை மறுமை நாளில் யார் தூய உள்ளத்துடன், அதாவது சாந்தியான உள்ளத்துடன், சமாதானமான உள்ளம், சாந்தியான உள்ளத்துடன் யார் வருவாரோ அவரே வெற்றி பெற்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சர்வசாதாரணமாக இந்த குர்ஆன் வசனத்தை கடந்து சென்றிட வேண்டாம். சர்வசாதாரணமான எச்சரிக்கை இல்லை இது. இது எப்படிப்பட்ட எச்சரிக்கை தெரியுமா? முழு வாழ்க்கையும் பார்த்து அலசி பார்த்து அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு தான் மறுமை வெற்றி. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும்போது, இல்லா மன் அதா அல்லாஹ பிகல்பின் சலீம், யார் தூய உள்ளத்துடன், அதாவது சாந்தி நிறைந்த உள்ளத்துடன் மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திப்பாரோ அவர் தான் வெற்றி பெறுவார், அவருக்குத்தான் சொர்க்கம் என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான். இப்போ நினச்சி பாருங்கள், இண்டிவிஜுவலாக நினச்சி பாருங்கள். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதரும் மறுமை நாளிலே அல்லாஹ் இடத்துல சந்திக்கும் போது எப்படி சந்திக்க போகிறோம்? இந்த மார்க்கத்தை எப்படி நம்ம அணுகணும்? ஒவ்வொரு தருணங்கள், எனக்கான சோதனைகள், ஒவ்வொரு கட்டங்கள் எல்லாம் எனக்கு காண்பித்த பிறகு அதில் நான் எப்படி நடந்துக்கிட்டேன், இது எல்லாம் கேட்பானே. இது அல்லாஹ்வுடைய மார்க்கமாச்சு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது அல்லாஹ்வுடைய மார்க்கமாச்சு. இந்த மார்க்கத்தை நான் சரியான முறையில் நான் விளங்கி கொண்டு, சரியான விதத்தில் நான் புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் அமல்படுத்தியிருந்தால் எனக்கு அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் என் உள்ளத்தில் கொடுத்துருப்பானே. இங்கே எனக்கு இந்த ஊசலாட்டங்கள் எதற்காக? மறுமை நாளில் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஊசலாட்டங்கள் இருக்கும். உள்ளத்தில் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு உளைச்சல் இருக்கும். நான் என்ன காரியம் செஞ்சேன், எனக்கு எத்தனை தருணங்கள் இந்த உலகத்தில் தரப்பட்டன, அல்லாஹ் எத்தனை சோதனைகள்லாம் இந்த உலகத்தில் கொடுத்தான். முதல்ல அல்லாஹ் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடையே, அவனை மாத்திரம் நம்பினேன், அவனை மாத்திரம் நான் ஏற்றுக்கொண்டேன். இது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருள். இந்த அருளை நான் புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நான் சந்தித்த ஒவ்வொரு தருணங்களும், ஒவ்வொரு விஷயங்களும் நான் சமரசமாகவே நடந்து கொண்டேனே, சமரசமாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை அமைத்து கொண்டேனே. நான் அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்காமல் மக்களுடைய முகத்திற்காக வாழ்ந்து, மக்களுடைய முகத்தில் சந்தோஷங்களை நான் பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய கோப தருணங்களை பெற்றேனே. நான் தௌஹீத்வாதியா? எங்கே யோசிப்பான்? கற்பனையில் வாழ்ந்துட்டு இருந்தால இதெல்லாம் அல்லாஹ் பெருசாக ஒரு பொறுப்பெடுப்பானா? இது அல்லாஹ் பெருசாக ஏற்றுப்பானா? அல்லாஹ் கருணையாளன்பா, அல்லாஹ் கருணையாளன் தான். யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றார்களோ, அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றார்களோ
அவர் தமக்காகவே நன்றி செலுத்துகின்றார். யார் தவறிலிருந்து விடுபடுகின்றார்களோ அவர் தமக்காகவே தவறுகளிலிருந்து விடுபடுகின்றார். அவன் என்ன செஞ்சாலும் அவன் அவனுக்காகத்தான் செய்கிறான், வேற யாருக்காகவும் செய்யலை. யாருக்காக செய்கிறான்? யாருக்காக? தமக்காகவே செய்கின்றான். நீ அல்லாஹ்க்காக செய்றியா? அல்லாஹ் தேவைகளற்றவன். அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தை போடுறான்? அல்லாஹ் தேவைகளற்றவன். அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நீ என்ன செஞ்சாலும் அது உனக்காகத்தான். நீ எதில் நிலையாக நிற்கின்றாயோ, எந்த அநியாயத்தில் நிலையாக நிற்கின்றாயோ, எந்த அக்கிரமத்தில் நீ நிலையாக நிற்கின்றாயோ, அது உன்னை சார்ந்ததே, அது உனக்காகத்தான். நீ தான் அதை சம்பாதிச்சுட்டு வந்த என்றதை அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான். அப்போ நம்ம மறுமை நாளிலே நெடுதல் இல்லாமல் மன அமைதியாக சாந்தியாக யார் செல்வார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழும்போது மனிதர்களுடைய முகத்திற்காக அல்லாமல், மனிதர்களுடைய சந்தோஷத்திற்காக அல்லாமல், அல்லாஹ்வுடைய முகத்திற்காகவும் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்திற்காகவும் வாழ்கின்றானே, இவன்தான் உண்மையான தௌஹீத்வாதி, இவன்தான் உண்மையான ஏகத்துவவாதி. இந்த அடிக்கடி இந்த தௌஹீத்வாதி என்று சொன்ன உடனே மக்கள் மத்தியில் ஒரு சில விஷயங்கள் எண்ணங்கள்லாம் பிரதிபலிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, தௌஹீத்வாதினா தௌஹீத் ஜமாத் சார்ந்தாங்க. தௌஹீத் என்ற வார்த்தை தௌஹீத் ஜமாத்தை குத்தகைக்கு எடுத்துக்கல, அது அவங்களுக்கான வார்த்தை கிடையாது, அனைவருக்கும் பொதுவான ஒரு வார்த்தை. யார் எந்தெந்த அமைப்பில் இருக்கின்றார்களோ, யார் எதனுடன் சார்ந்து இருக்கின்றார்களோ இருந்து விடுங்கள், அதிலே இருங்க. ஆனால் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய உண்மையான ஏகத்துவவாதியாக இருங்கள். ஏனென்று சொன்னால், தனித்தனி கூட்டத்திற்கு அல்லாஹ் கூட்டம் கூட்டமாக விசாரிக்க மாட்டான். கூட்டம் கூட்டமாக விசாரிப்பது அது வேற நடக்கும். ஆனால் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் அழைத்து விசாரிப்பான். யோசிச்சு பாருங்க, பெரிய டிஎஸ்பி டிஐஜின்னு சொல்லக்கூடிய பெரிய அதிகாரிகள் நம்மளை விசாரிக்கணும்னு சொல்லி தோல் மேலே கையை போட்டால கை காலெலாம் நடுங்கும். கூப்பிட்டு வீட்டிலேருந்து கூப்பிட்டு போனாங்க, வேன்லேருந்து கூப்பிட்டு போனாங்க. அங்கே இறங்கினோன்னா மிகப்பெரிய ஆஃபீஸு, பெரிய ஒரு அரசாட்சி மாதிரி இருக்குது, பெரிய அதிகாரத்துவம். நம்ம தோல் மேலே கையை போட்டு விசாரிக்கிறாங்க, தோல் லைட்டாக அமுக்குறாங்க. அப்படின்னும் போது கை காலெலாம் விடவெடுத்து போயிடும், வேர்வை கொட்டும். மனிதனுக்குள்ள நிலை படைத்த ரப், படைத்த அல்லாஹ், அந்த சராசரிகளையும் படைத்த அல்லாஹ் அந்த இடத்துல நம்மை நிற்க வைத்து பாருங்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தோளிலே கையை போட்டு விசாரிக்கின்றான் என்று சொன்னால், என்ன செய்தாய் என்று விசாரித்தால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை மட்டும் அந்த மறுமையில் நிற்க வைத்திருக்கின்றான். இணை வைப்பாளர்களை, காஃபிர்களை எல்லாம் நரகத்தில் தள்ளிட்டான். கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம். அநியாயக்காரர்களை கேள்வி கணக்கு இல்லாமல் எல்லாம் நரகத்தில் போட்டுட்டான். ஏகத்துவவாதிகளாக நம்மை அல்லாஹ் அங்கே நிற்க வைத்திருக்கின்றான். இப்போது விசாரணை ஆரம்பம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன பார்க்கணுங்க. ஒரு தௌஹீத்வாதி அனைத்து விஷயங்களிலும் கண்காணிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். இலக்கு என்ன தெரியுமா? சொர்க்கம். கேள்வி கணக்கின்றி சொர்க்கம். அல்லாஹ் அழைத்து என்னை விசாரிப்பதாக இருந்தால் என்னுடைய இண்டிவிஜுவலான சிறு சிறு குற்றங்களை அல்லாஹ் மன்னித்து எனக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புமே தவிர, அவனுடைய மார்க்கத்துக்கு முரணான காரியங்களுக்காக நின்று அதற்காக நான் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படக்கூடாது. எதற்காக விசாரிக்கப்படக்கூடாது? இண்டிவிஜுவலான சில விஷயங்கள், நமக்கு தனிப்பட்ட சில தவறுகள் நம்ம இடத்துல இருக்கும். அந்த தவறுகள் இந்த உலகத்திலேயே மன்னிக்கப்பட்டு விட்டு மறுமையிலும் அல்லாஹ் அழைத்து அதை நான் கேட்க மாட்டேன், மன்னிச்சிட்டேன்னு சொல்லி போ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடணும். நம்ம ஓடி சொர்க்கத்துக்கு போயிடணுன்ற எண்ணங்கள் இருக்கணும். அதற்கு மாறாக அவனுடைய மார்க்கம் அழிந்து போய் கொண்டு இருக்க, அவனுடைய மார்க்கம் வளைந்து தந்திருக்க, அவனுடைய மார்க்கத்திற்கு சமரசம் செய்திருக்க, அவனுடைய மார்க்கத்திற்கு எதுவுமே செய்யாமல் கண் மூடி வாய் மூடி காது மூடி என்பதை இருந்து கொண்டு எல்லோரிடத்திலும் மக்களுடைய முகத்திற்காக வாழ்ந்த தௌஹீத்வாதி அல்ல. அவன் மறுமை நாளில் வெற்றி பெற மாட்டான். அல்லாஹ் விசாரிப்பான். அப்படி அல்லாஹ் விசாரித்து நரகத்தில் போட்டான் அப்படின்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. 10 நிமிஷம் நம்மால் நரகத்தில் இருக்க முடியுமா? 10 நிமிஷம் நரகத்துடைய அந்த வேதனை சுகிக்க முடியுமா? அல்லாஹ் செஞ்ச பாவத்துக்காக 10 நிமிஷம் நரகத்தில் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இருக்க முடியுமா? 10 நிமிஷம் 10 வருடம் போட்டான்.
10,000 வருஷம் போட்டா, 10 லட்சம் வருஷம் போட்டா, 10 லட்சம் வருஷத்துக்கு பிறகு அப்புறமா. ஏன்னா அல்லாஹ்வுக்கு ஒரு நாள் என்பது 50,000 வருடம். நம்முடைய அல்லாஹ்வுக்கு ஒரு நாள் நமக்கு 50,000 வருடம். அவனுடைய கணக்கு எத்தனை நாள் போறானோ தெரியலையே. அதுக்கு நம்ம தயாரா? அல்லாஹ் கோவம் வந்துருச்சு. என்னுடைய மார்க்கம் இந்த உலகத்தில் நான் கொடுத்த இந்த மார்க்கத்தை பின்பற்றாமல் தன்னுடைய மனோ இச்சைப்படி வாழ்கின்ற மார்க்கத்திற்காக, தன்னுடைய உள்ளம் என்ன சொல்லுதோ அதற்காக, மக்களுடைய சந்தோஷத்துக்காக தான் நின்ன. இங்கே நான் உன்னால் திருப்தி இல்லை. இப்போ இந்த உள்ளத்தை வச்சுக்கிட்டு சாந்தியா இருப்பானா? ஒவ்வொரு தருணங்களும் எல்லாம் காட்டுவானே, ஒவ்வொரு நிகழ்வுகளும் காட்டு. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தௌஹீத் வாதிகள் வந்து சறுக்கக்கூடிய விஷயம், மிகவும் சறுக்கக்கூடிய விஷயம் 2 விஷயம் தாங்க. இந்த 2 விஷயத்துல தான் மிக பெரிய இன்னல்களையும் துன்பங்களையும் பார்க்கின்றான் ஒரு தௌஹீத்வாதி. பெரிய நிழல்களையும் பெரிய பிரச்சனைகளையும் சந்திக்கின்ற விஷயம் 2 விஷயம். என்ன விஷயம் தெரியல? ஒன்று கல்யாணம், இன்னொன்று மையத்து. இந்த 2 விஷயத்தெல்லாம் மக்களை சந்திக்கிறான், சொந்தங்கள் பந்தங்கள் அணுகிறான். இந்த விஷயத்துல தான் அவன் மார்க்கத்தை பின்பற்றுகின்றானா, வளைந்து கொடுக்கின்றானா என்பதை 2 விஷயத்துல தௌஹீத்வாதியை பார்க்கலாம். இது போல நிறைய கட்டம் எல்லாம் அவன் கொடுத்திருப்பான். சொந்தங்கள் பந்தங்கள் திருமணத்துக்காக அழைத்தால் கூட அது மார்க்கத்திற்கு முரணானதா, அது நபி வழியா? இல்லை, அது மார்க்கத்திற்கு முரணானதா, நான் செல்ல மாட்டேன், அது நபி வழி, நான் செல்வேன். இது எல்லாம் ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாம் கொண்டு வைத்திருக்கின்றானே. தனது வீட்டில் திருமணம் என்று சொன்னால் மார்க்கத்தை பின்பற்றுவதில்லை. அடுத்தவங்க வீட்டில் திருமணம் என்று சொன்னால் அடுத்தவருடைய முகத்தை பார்ப்பது, அவங்க என்ன நினைச்சு கொள்வாங்களோ, போய் நின்று வந்துடலாம். அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பது கிடையாது. பின்ன எப்படி அல்லாஹ் நம்முடைய முகத்தை பார்ப்பான்? நாளைக்கு மறுமை நாள் நம்முடைய முகத்தை பார்ப்பான். நமக்கு எப்படி நாளைக்கு மறுமை நாள் அந்த சாந்தி கிடைக்கும்? இந்த உள்ளம் எப்படி தூய்மை அடையும்? மறுமை தானே இலக்கு, இந்த உலகம் இலக்கா? மௌத்தா போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. மௌத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாம் கதை முடிஞ்சு போச்சு. புத்தகங்கள் மூடப்பட்டுச்சு, விசாரணைக்காக அழிக்கப்பட்டாச்சு, அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த உலகத்தை எப்படி அமைத்துக் கொள்ளணும், எப்படி பார்க்கணும்? உண்மை இல்லைங்க. ஒரு தௌஹீத்வாதி எப்படி தெரியுமா இருக்கணும்? தன்னுடைய குடும்பத்தில் தாய் இறந்து விட்டால், தன்னுடைய தந்தை இறந்து விட்டால், தன்னுடைய மகள் தன்னுடைய உறவினர்கள் இறந்து விட்டால், அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்தில் அவன் ஏற்கனவே தௌஹீதுக்காக, ஏகத்துவத்துக்காக மிக பெரும் ஒரு முயற்சி செய்திருக்க வேண்டும். மக்கள் மத்தியில் நின்று சொல்ல வேண்டும், இதோ என்னுடைய தாய் இறந்து விட்டார், இவர் ஏகத்துவவாதி, இவர்களுக்காக நீங்கள் தாராளமாக 2 கரங்கள் ஏறி நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் என்று சொல்லும் அளவிற்கு குடும்பம் இருக்கணுங்க. அந்த குடும்ப தலைவர் இருக்கணும், ஒரு ஏகத்துவவாதி இருக்கணும். இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கா? மறைக்கப்படுகின்றது. இணை வைத்தால் இருந்தாலும் கூட மறைக்கப்படுகின்றது. இணை வைத்தவங்களுக்கு ஜனாசா தொழுகை இருக்கா? நான் கேட்கிறேன். இணை வைப்புடைய வெளிப்பாடு தெளிவாக தெரியுதுங்க. ஒரு தௌஹீத்வாதி ஜனாசா தொழுகையில போய் கலந்து கொள்றான், தெளிவாக இணை வைப்புடைய வெளிப்பாடு தெரியுது. ஜனாசாவின் மேலே சந்தனங்கள், பூக்கள், அதை வந்திருக்கிறவர்கள், அந்த குடும்பங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஷிர்க்குடைய சாயல் வெளிச்சமா காட்டுது. தெளிவா காட்டுது. என்னங்க தப்பு? எங்க ஜனாசா தொழுகிறது தப்பா? ஆனால் மார்க்கம் தடுத்திருக்கப்பா. நீ தொழுதாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா? டிக்ளேர் பண்ணது யார்? அங்க அவர்கள் இணையப்பாளர்கள் இல்லை என்று அங்கே டிக்ளேர் பண்ணது யார்? அவருடைய வாழ்க்கை வெளிச்சம் காட்டியது யார்? மகனா? மகன் சொன்னானா என் தாய் இணை வைக்கல? மகன் சொன்னானா? இன்றைக்கு அந்த மாதிரி ஜனாசாக்கள் எழுப்பப்படுகின்றதா? இல்லைங்க. இன்னைக்கு எப்படி இருக்கும்? பெரும்பான்மையான மக்களுக்கு ஜனாசாவுடைய துவாவே தெரியாதுங்க. ஜனாசாவில் ஓதக்கூடிய தொழுகையுடைய துவாவே நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு எந்த மாதிரி ஏகத்துவவாதிகள் இருக்கும் கேட்டால், நம்மளாம் ஏகத்துவவாதிகள், தௌஹீத்வாதிகள், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்கள், சொர்க்க நாளைக்கு மறுமை நாளை கிடைச்சிடணும் என்ற ஆசைதான் இருக்கின்ற தவிர, அந்த சொர்க்கத்திற்காக இந்த உலகத்தில் என்ன பாடுபட்டிருக்கின்றோம், எப்படி வாழ்ந்திருக்கின்றோம் என்பதை சிந்திச்சு பார்த்ததுண்டா? கொஞ்சம் பொறுத்துக்குங்க. கரண்ட் இல்லாதனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் இது. திருமணம் என்றால் கூட, திருமணத்தில் கூட வளைந்து கொடுக்கக்கூடிய ஏகத்துவவாதிகள். சொந்தங்கள் பந்தங்கள் விட்டு போயிடக்கூடாதுல்ல, சொந்தங்களை அரவணைக்கணும்ல. அல்லாஹ்வுடைய முகத்துக்காக சொந்தங்களை அரவணை, அல்லாஹ்வுடைய முகத்துக்காக சொந்தங்களை துண்டு, பிரச்சனை கிடையாது. திருமணம் முடிந்த பிறகு போய் சந்தி, பேசு, விளக்கத்தை சொல்லு. நான் ஏகத்துவவாதி, நான் அல்லாஹ் மட்டும் தான் நம்புறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்புறேன்,
அதை நான் பின்பற்றணும்னு நினைக்கிறேன், நாளைக்கு மறுமையில் எனக்கு சொர்க்கம் வேணும், நீ செய்கிற காரியத்துக்கு நான் உடந்தையாக இருந்தால் என்னுடைய பதிவேட்டில் அது ஏற்றப்படும், அல்லாஹ் என்னை விசாரிப்பானே என்ற உள்ளத்துல எண்ணம் கொள் தௌஹீத்வாதியே. உண்மையான தௌஹீத்வாதி யாரு? அல்லாஹ் தன்னுடைய காலகட்டங்களில் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு சோதனைகளும் வைக்கும் போது தன்னை தானே ஒவ்வொரு கட்டத்திலும் தௌஹீத்வாதி என்று நிரூபிக்கின்றானே, அவன் தாங்க அல்லாஹ்க்கு பிடிக்கும். அல்லாஹ் அவனைத்தான் அழகிய முறையில் விசாரித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான். எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? சோதனை கட்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட உண்மையான ஏகத்துவவாதிகளாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் மார்க்கத்தை வளைந்து கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய முகத்திற்காகவே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய முகத்திற்காகவே மரணிக்கக்கூடிய ஏகத்துவவாதிகளாக இருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக கூறிக்கொண்டு என்னுடைய ஜும்மாவின் முதல் உரை செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வல் ஆகிரத்து கைரு மபூகா, இவ்வுலகை விட நமக்கு மறுமைத்தான் சிறந்தது. இந்த உலகம் நமக்கு ஒரு வீண் விளையாட்டு தவிர வேறு இல்லை என்றதை அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். இப்போ இந்த விளையாட்டு இந்த உலகத்தில் நாம் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை பின்பற்றுறோம், மறுமைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத தம்முடைய செயல்கள் தான் நமக்கு எதிர்வலிக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இது கருத்தில் கொண்டு ஏகத்துவவாதி என்றால் தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவன் மட்டுமல்ல, அவன் எந்த ஜமாத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் மார்க்கத்தை உறுதியாக பிடித்து கொண்டு மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தன்னுடைய காரியங்களை அமைத்துக் கொள்கின்றானோ அவன்தான் நாளை மறுமை நாளில் வெற்றி பெறக்கூடியவன். அவன்தான் நாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையினால் ஹவுதுல் கௌசர் தண்ணீரை குடிக்கக்கூடியவன். சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து சொர்க்கத்தை சொல்லக்கூடியவன் தான் உண்மையான தௌஹீத்வாதி. அந்த தௌஹீத்வாதியுடைய உண்மையான வெற்றியை அல்லாஹ் நாளை மறுமை நாளை நாம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.